ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் வறுவல். இந்த ரெசிபி நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். யார் வேணாலும் பண்ணலாம் இந்த ரெசிப்பியை. இந்த மட்டன் வறுவல் ரசமோ சாம்பார் இல்லை தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஏன் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் குக்கரில் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் ஒரு 4 பட்டை 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியனை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். தக்காளி நல்லா மசியணும், அதனால ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிப்போம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சுட்டு இந்த டயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிப்போம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம மசாலா போட்டோன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிப்போம். 1/4 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிப்போம். அப்போ தான் மட்டனில் நல்லா இந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது. இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு 7 to 8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துப்போம். மட்டன் வெந்துட்டுருக்க டயத்தில் இதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ குக்கரில் நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மட்டன் வெந்திருக்குன்னு. நம்ம சேர்த்த எண்ணெய், மட்டனோட கொழுப்பு எல்லாம் சேர்ந்து மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மிதக்குதுன்னு. தண்ணியும் பாருங்கள் நமக்கு ரொம்ப இல்லை, கரெக்டாக இருக்குது. மட்டன் பாருங்கள் செம்ம சூப்பராக வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாயை எடுத்துப்போம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். மட்டன் வறுவலுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிப்போம். இதில் நம்ம மட்டன் கிரேவியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுட்டு தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் சேர்க்காம கூட பண்ணலாம். இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சுண்ட விடலாம். அப்புறம் இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விடுங்க. தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது, அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மட்டனில் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தாலே நம்ம வறுவல் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துருங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம்ம சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும் போதே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. வெறும் ரசம் வச்சு இந்த மட்டன் வறுவலோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இவ்வளோ தான் சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.